கொஞ்ச நாச்சும் திமுக கூச்ச நாச்சம் இருக்கா? வெக்கம், மானம், சூடு, சொரணா இருக்கான்னு நான் கேட்கிறேன். சட்டமன்றத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதின்னு சொன்னது இதோட எங்களை அவமானப்படுத்தணுமா? உதயநிதி டம்மி பாவா தானுங்க. ஏற்கனவே இப்படி பேசி தான் கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டோட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை கூட்டு வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. எந்த காலத்தில் இஸ்லாமியர் பாதுகாவலருங்க? கொஞ்ச நாச்சும் திமுக கூச்ச நாச்சம் இருக்கா? வெக்கம், மானம், சூடு, சொரணா இருக்கான்னு நான் கேட்கிறேன். சட்டமன்றத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதின்னு சொன்னது இதோட எங்களை அவமானப்படுத்தணுமா? இஸ்லாமியர்களை தீவிரவாதின்னு சொன்னதே இதே திமுக அரசாங்கம் தானே. நான் கேட்கிறேன், இன்னைக்கு மோடி எதிர்ப்பு அப்படின்றாங்களா இல்லையா? இன்னைக்கு பாஜக எதிர்ப்புன்றாங்களா? ஏற்கனவே தமிழ்நாட்டில் தாமரை வாழ்க, பாஜக வாழ்க, RSS வாழ்கன்னு நீங்க அமைச்சர் வாஜ்பாய் அமைச்சரவையில் இடம்பெற்றவர் யார்கள்? முரசொலிமாறன் வந்து எந்த அமைச்சரவையில் இருந்தார்? 2000 முஸ்லிம்கள் குஜராத்தில் படுகொலை பண்ணும்போது யார் அங்க முதலமைச்சராக இருந்தார்? நரேந்திர மோடி அவர்கள் இருந்தார். நரேந்திர மோடி அவர்கள் சிறந்த ஆட்சி நடத்துறாருன்னு யார் பேசினார்? தமிழ்நாட்டோட திமுக தலைவர் பேசினார். அவங்க நடத்தக்கூடிய பேரணியில் கலந்துக்கிட்டாங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு கள்ள கூட்டணி வைத்திருக்காங்க திமுக. இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாங்க, இன்னும் 6 மாசத்துல திமுக அமைச்சரவையில் திருச்சி சிவா போவாரு. அப்போ முழுக்க எதை சார்ந்து மூவ் பண்ணி போறாங்கன்னாக்கு, நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் மோடியோட டீ பார்ட்டியில் யார் கலந்துக்கிறா? கனிமொழி மேடம் கலந்துக்கிறாங்க. அப்போ திமுக எதை நோக்கி போகுது? எந்த திசையை நோக்கி போகுது? தமிழ்நாட்டுக்காக எந்த விஷயத்துக்காக டாடி சார், மாப்பிள்ளை சார், சன் சார் மொத்தமாக போயிருக்காங்களா? ஏன் கர்நாடகாவுக்கு மொத்தமாக போறாங்க? எந்த RSS நிர்வாகியை பார்க்குறாங்க? அப்போ முழுக்க தமிழ் சார்ந்த விஷயத்துல பாஜக நான் கேட்குறாங்க, தமிழ் தாய் வாழ்த்தை 2வது தள்ளிட்டாங்கன்னு குரலுக்கக்கூடிய திமுக. இப்போ நீங்க பொன்முடி மினிஸ்டரா இருக்கும் போது, செலியன் மினிஸ்டரா இருக்கும் போது சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் தமிழ் தாய் வாழ்த்து 2வது பாடப்படலையா? அண்ணா யூனிவர்சிட்டியில் தமிழ் தாய் வாழ்த்து 2வது பாடப்படலையா? ஏங்க நாட்டோட முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் திருவுருவ சிலத்தை பிரசிடென்ட் வந்து ஓபன் பண்ணி வச்சாங்க. அன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து எங்க பாடப்பட்டது? சட்டமன்றத்தில். அப்போ முழுக்க பாஜகவுக்கு செம்பு தூக்குற வேலையும் பூஜா தூக்குற வேலையும் திமுக செய்யுது. இந்த இடைத்தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலை வச்சு இன்னைக்கு பூச்சாண்டி மிரட்டுறாங்க. இன்னைக்கு கள்ள கூட்டணி, ஓப்பனான கூட்டணியை வச்சு மூவ் பண்றாங்கன்னு தான் இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாங்க. உதயநிதி என்ன சொல்றாருன்னா, கைது பண்ணி கேம்பெயின் மாதிரி கூட்டிட்டு வந்தாங்க, நான் டம்மி முதலமைச்சர் தான் சொன்னேன், அதுக்கு கைது பண்ணலையா, வேற எதுக்கும் கைது பண்ணியிருக்காங்கன்னு பேசியிருக்காரு. உதயநிதி டம்மி பாவா தானுங்க. நான் கேட்குறேன், உதயநிதி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸாக பாட மாட்டோம் எப்படி சொல்கிறவங்க தானே லூக்கர் நோட்டீஸ்க்கு ஓடி ஒழிகிறாங்க. செந்தில் பாலாஜி போன்றவர்கள், ஏவா அவர்கள் போன்றவர்கள் ஓடி ஒழிகிறாங்க. சரி, உதயநிதியை கைது பண்ணுறோன்னு சொல்லி கோர்ட்டு சொல்லிச்சா? விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறோம். உதயநிதி எங்கே பேசினாரு? அந்த மாவட்டத்தில் பேசினாரு. அப்போ அந்த மாவட்டத்தில் பேசினா அந்த மாவட்டம் எங்கே விசாரணைக்கு அழைச்சி போவோம்? அங்கே தான் அழைச்சிட்டு போகும். இது சாமானியங்களும் நடக்கும். உதயநிதி ஸ்டாலின் ஒரு பார்ட்டியில் இருக்கிறனால விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் விசாரணைக்கு உள்படுத்தணும், விசாரணையை ஏற்றுக்கணும். ஏன் பயப்படுறீங்க? அப்போ முழுக்க திமுக அரசாங்கம் என்ன பண்ணலாம் நினைச்சாங்க? இன்னைக்கு கரப்ஷன் இல்லாத, கமிஷன் இல்லாத, மக்கள் எந்த ஆட்சியை விரும்பினாலும் அந்த அரசாங்கத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதி அவர்கள் நடத்திட்டு இருக்கிறாரு. அதை பார்த்து திமுக ஒன்றும் செய்ய முடியல. அரெஸ்ட் பண்ணுறாங்க. பதில் அவர் பேசக்கூடிய விஷயம் நான் கேட்குறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை, பெண் குழந்தை இருக்குது. அவர் பேசினார் அந்த வார்த்தைக்கு, அந்த ஆண் குழந்தை, பெண் குழந்தைக்கு பக்கத்தில் வீடியோ வச்சு விளக்கம் கொடுக்க சொல்லுங்கள். கொடுக்க முடியுமா? நான் ஒரு தகப்பனா கொடுப்பேனா? என் தம்பி ஒரு தகப்பனா கொடுப்பாரா? அப்போ முழுக்க கூச்ச நாச்சை இல்லாமல் பொது வழியில் ஒரு நாட்டோட முதலமைச்சரை நீங்கள் வந்து விமர்சிக்கிறீங்கன்னு சொன்னால், அதுவும் காது கேட்க முடியாத வார்த்தையில் விமர்சிக்கிறீங்கன்னு சொன்னால், இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இப்படி பேசி தான் கொளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டோட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை கூட்டு வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. இதே நிலைமை போனால் திமுக அதில் பாதாத்தில் போகும்னு சொல்கிறேன். உள்ளாட்சி தேர்தலையும் பணிகள்லாம் ஆரம்பிச்சாச்சா? இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க வந்து தமிழக ஆட்சி. இப்போ நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் எடுத்துக்கிட்டாலும் சரி, இடைத்தேர்தல் எடுத்துக்கிட்டாலும் சரி, பாராளுமன்றத்தில் எடுத்தாலும் சொல்லி நீங்கள் 8 தொகுதி தான் பிரச்சாரம் பண்ண விட்டாங்க எங்களோட முதலமைச்சர் தளபதியார் அவர்களை. இன்றைக்கி நாங்கள் 107 கூட்டணியோட மெஜாரிட்டி ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறோம். 234 தொகுதி பிரச்சாரம் போயிருந்தாங்கன்னா திமுக, அதிமுக இல்லாத சட்டமன்றம் இன்னைக்கு வரலாறுக்கான சட்டமன்றம் உருவாயிருக்கும். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இப்போ எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் முறைகேடை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். முழுக்க யார் ஊழல் பட்டியல் செய்கிறார்களோ நாங்கள் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு அரசு கருவறைக்கு 15,000 கோடியை வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கு. அப்போ மக்கள் ரொம்ப சிறப்பாக பார்க்குறாங்க. மக்களுக்கான அரசாங்கமாக இருக்குது.
இஸ்லாமிய மக்களுக்கு கொடுக்குறாங்க, விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணிருக்காங்க, பிறந்த குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீதா மோதிரம் கொடுக்குறாங்க, தாலிக்கு தங்கம் கொடுக்குறாங்க. இந்த சிறப்பான ஆட்சியை பார்த்து நீங்கள் இப்போ மட்டும் இல்லைங்க, 13 வருஷம் எம்ஜிஆர் இருக்கும்போது திமுக வனவாசம் போச்சு, மேடம் இருக்கும்போது 2011 2016 வனவாசம் போச்சு. எழுதி வச்சுக்கோங்க. மாண்புமிகும் தமிழ்நாட்டு அமைச்சர் தளபதி அவர்கள் 50 வருஷம் ஆட்சி கட்டில் இருக்க போறாங்க. திமுக 50 வருஷம் வனவாசம் போகக்கூடிய நிகழ்வு நீங்க பார்க்க தான் போறீங்க. ரொம்ப சிறப்பான வரவேற்பு. மாவட்ட செயலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா துணை செயலாளர் கௌதம் அவர்கள், கோகுல் அவர்கள், கனிராஜ் அவர்கள், சபரி செல்வம் அவர்கள், எல்லா பகுதி மக்களும் வந்து ரொம்ப சிறப்பாக வரவேற்று இங்கே இருக்கக்கூடிய, அதுதான் இதில் என்ன பார்க்க வேண்டியது வச்சிங்கன்னா, வேறு இயக்கத்தோட தொண்டர்களுக்கும் தமிழக வெற்றிகளும் தொண்டர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் பார்த்தேன், எலெக்ஷன்லேயே பார்த்தேன். ஏன்னா தேர்தல் திருவிழா வரும்போது காசை மையமாக வைத்தவர்கள் தான் திமுகவும் அதிமுகவும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலைவரை மையமாக வைத்து நாங்கள் தலைவர்களுக்காக என்ன தியாகத்தையும் அர்ப்பணிப்போம் என்ற ஒரு தொண்டர்கள் எங்கே பார்க்க முடியுங்கன்னா தமிழக வெற்றிகளை தான் பார்க்க முடியும். சென்னையிலிருந்து வந்தவரை என்னை அரவணைச்சு இன்னைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராக்கி மாவட்ட செயலாளராக்கி கூட இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுதான் மாண்புமிகு தளபதி அவர்களின் தொண்டனாக இருக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன்.